வந்து அமைச்சர் நிர்மலா அவர்கள் பேசுறாரு. அமைச்சர் நிர்மலா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய நபர். ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை ஒன்று விடுறாரு. என்ன அப்படின்னா, அதான் குளத்தூர்லேயே தோற்று போயிட்டீங்களே, நீங்கள் அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க, அதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எம்.கே. ஸ்டாலினை பற்றி சொல்கிறார். சண்டை போடலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரச்சனை தரேன் என்கிட்ட. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் குளத்தூர்னு சொல்கிறீங்களே, குளத்தூரில் ஸ்டாலின் தோத்துட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் அவர்கள் தோற்பதற்கு காரணமான பிரபு அவர்களுக்கு நீங்கள் அமைச்சரவை கொடுத்துட்டீங்க. மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை தோல்வியை அடைய செஞ்ச கமலி அவர்களுக்கு நீங்கள் அமைச்சரவை கொடுத்துட்டீங்க. கேட்டா அப்போ ஒவ்வொரு முக்கியமான தலைவர் யாரெல்லாம் வீழ்த்தாங்களோ அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துட்டீங்க. அப்படி பார்த்தா முதலமைச்சரே வீழ்த்திருக்காரு. யாரு? வி.எஸ். பாபு. அந்த பாபுவை கூப்பிட்டு ஒரு அமைச்சரை கொடுக்கணும் தானே? ஏன் கொடுக்கல? ஏன்னா அதோட தகுதி அவ்வளோதான். அது உங்களுக்கே தெரியுது. கேட்டா அந்த ஆளோட தகுதி என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். எனவே முடிஞ்சா அவர் அமைச்சராக்குங்க. ஸ்டாலினே தோற்கடிச்சார். அவர் தேர்தல் வேலை சரியாக தான் பார்த்தாப்புல. எனவே பாபு அவர்களுக்கு நீங்கள் நிதியமைச்சரையோ அது ஏதோ ஒரு இலக்கால அமைச்சர் ஆக்கி விடுங்க, பார்ப்போம். ஆக்கு பார்ப்போம். எதுக்கிறதா குளத்தூர் பேசுகிறேன்? ஆக்கு என்ன யோக்கியது இருக்கு நான் பார்க்குறேன். ஆக்கு நான் சொல்கிறேன். எனவே இவனா குளத்தூர் சொல்லி வச்சுக்கிறதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியது, குளத்தூரில் ஸ்டாலின் தோற்கடிச்சார்ல, பாபு அமைச்சராக்குங்க.